மத்திய கிழக்கு வங்கக்கடலில் இன்று ரீமல் புயல் உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து கிழக்கு மத்திய வங்கக்கடலில் இன்று புயலாக மாற வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து புயலானது வடக்கு நோக்கி நகர்ந்து இரவுக்குள் தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ரீமல் புயல் நாளை நள்ளிரவில் வங்கதேசம் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்கக்கடலில் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அப்போது 130 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக தென் தமிழக கடற்பகுதியில் குளச்சல் முதல் கீழக்கரை வரையிலும், வட தமிழக கடற்பகுதியில் பழவேற்காடு முதல் கொடியக்கரை வரையிலும் 4 மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் உயரும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புயல் சின்னம் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி, மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கும் எனவும் நாளை முதல் 3 நாட்கள் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.